வணக்கம், வாசுதேவன். கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர் மற்றும் அன்னூர். நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து கொடுத்தால் அந்த துகள்களை எல்லாம், அதாவது அந்த சிப்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோட தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வியாபாரத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் இந்த தொழில் செய்யக்கூடிய வகையில் நமது நிறுவனம் தரமான இயந்திரங்களை நம்ம கொடுக்குது. அப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், அதாவது இந்த சிப்ஸ் எப்படி இருக்கும், இதை எப்படி உடைச்சு கொடுக்குது, இந்த இயந்திரங்கள் உடைச்சு கொடுக்கக்கூடிய சிப்ஸை எப்படி நம்ம எடுக்கிறோம், அதை எப்படி தரம் பிரிச்சு உடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இப்ப நீங்க இங்க பார்க்கலாம், இதெல்லாம் பொதுவாக தரம் பிரித்து உடைத்த அந்த சிப்ஸ் நமது வாடிக்கையாளர் கொடுத்திருக்கிற சிப்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வச்சிருக்கோம். இப்போ இந்த சிப்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட் பாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா அப்படிங்கறது உடைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய சிப்ஸ் இது. அப்ப நீங்க சேகரித்த பாட்டிலை எல்லாம் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்தால் அந்த சிப்ஸ் இந்த மாதிரி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த பச்சை கலர் பாட்டில்லாம் இருக்கும், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம உடைச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி அப்படிங்கிறது சிப்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போதுனா பிவிசி, இப்போ இது பொறுத்த வரைக்கும் பிவிசி பைப்பை பொறுத்த வரைக்கும் உடைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய சிப்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிபிவிசி, அந்த பிவிசியில இருக்கக்கூடிய அந்த சிபிவிசி அப்படிங்கிறது உடைச்சா கிடைக்கக்கூடிய ஒரு சிப்ஸ். இப்போ இதெல்லாம் இந்த சேரு, குடம், மக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற இது பொதுவாக கலர் கலரா தனித்தனியா ரகம் பிரித்து அவங்க உடைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நீங்க இந்த கம்ப்யூட்டர் பாடி, இந்த டிவி பாடி எல்லாம் அந்த உடைச்சி கிடைக்கக்கூடிய சிப்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அந்த இயந்திரத்தை வாங்கி அந்த இயந்திரத்தின் மூலம் நீங்க இந்த மாதிரி சிப்ஸா உடைச்சு கொடுத்தா நமது நிறுவனம் அதை வாங்கிக்குது. இது ஒரு 10 ஆண்டு கால வியாபார ஒப்பந்தமா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இயந்திரத்தை வாங்குறவங்க கிட்ட நம்ம ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம். அது இல்லாம தமிழ்நாட்டில் வேற எந்த நிறுவனத்திடம் இயந்திரத்தை வாங்கி இருந்தாலும் அவர்களும் அந்த சிப்ஸை தயாரித்து நமது நிறுவனத்திடம் விற்பனை செய்யலாம். அப்போ இயந்திரத்தை விற்பது மட்டுமல்ல, நீங்க வேற எங்க நீங்க இயந்திரத்தை வாங்கி இருந்தாலும் அந்த சிப்ஸை கொண்டு கொடுத்து நீங்க எங்க கிட்ட அப்படிங்கிறது சேல்ஸ் பண்ணலாம். இந்த நிறுவனம் பல்வேறு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும். அப்போ இதுல இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புல இந்த சின்ன சின்ன இயந்திரங்கள் 1 HP 2 HP 3 HP இந்த இயந்திரங்களை வாங்கி இஎம்ஐ வசதியை நமது நிறுவனம் வழங்குது. அப்ப 50% பணம் கட்டிட்டீங்கன்னா 50% போயிருக்கும் நீங்க வட்டியில்லா தவணையில் 12 சுலப தவணைகளில் நீங்கள் எளிதாக கட்டும் வகையில் அந்த திட்டம் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவரும் தொழில் செய்ய வேண்டும், பெருவாரியான மக்கள் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல சின்ன சின்ன இயந்திரங்களை மட்டும் நம்ம அந்த இஎம்ஐ வசதியில இயந்திரங்களை கொடுக்கிறோம். பெரிய இயந்திரங்கள், அதாவது 5 HP 10 15 20 25 இந்த மாதிரி பெரிய இயந்திரங்களை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனை பெற்று நீங்கள் இதை செய்யலாம். அப்போ அதிகப்படியான இயந்திரங்களை நம்ம விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடக்கிறது. அந்த குவிந்து கிடக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும். இந்த கழிவு மேலாண்மை மூலம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றதுனால பெரிய இயந்திரங்களை நிறுவி தொழில் செய்பவர்கள் அவர்கள் ஒரு விதமாக அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கட்டும். சின்ன சின்ன இயந்திரங்களை விற்பனை செய்து கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளில் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்தால் அதை நமது நிறுவனம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த தொழிலை செஞ்சா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுல இருக்கு. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது முதலீடு என்னவாக இருக்கும், இதை செய்தால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். இந்த பிளாஸ்டிக் தொழில ஒரு ஆவரேஜான லாபம் எடுத்துனா கிலோவுக்கு 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். அப்ப 8 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக்கை சேகரிக்க போறீங்க, எவ்வளவு பிளாஸ்டிக்கை உடைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அளவு இருக்கும். அப்ப உழைப்பை நம்ம எவ்வளவு போடுறோம், எந்த அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்கை சேகரிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்யறோம் என்பதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வித்தியாசப்படும். அப்போ நம்ம நிறுவனம்
இயந்திரங்களை விற்பனை செய்து அந்த இயந்திரத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டால், கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்யும் சர்வீஸ் வசதியை கொடுக்கிறது. அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் தயாரித்த சிப்ஸ்களை வாங்கி விற்பனை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் சிப்ஸ் மட்டுமே தயாரித்து கொடுத்தால் நம்ம வாங்கிக்கும். அப்ப இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நமது பகுதியில் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் குப்பைகளை எல்லாம் நம்ம சேகரித்து அதை பணமாக மாற்றும் ஒரு சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சில தொழில் வாய்ப்புகள் போட்டி இல்லாத தொழில், புதிய தொழில், எளிதாக செய்யக்கூடிய தொழில், சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில், நஷ்டம் வராத தொழில். அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பை தான் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது. அதனால இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் தொழிலை நீங்க தைரியமா தேர்ந்தெடுக்கலாம். இதுல நீங்க முதலீடு செய்யலாம். அந்த முதலீட்டின் மூலம் ஒரு நிரந்தர வருவாயை, நிகர வருவாயை, அதிக வருவாயை எளிதாக நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகளை கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் செய்யும். நன்றி, வணக்கம்.